மாமியாரின் மறுபக்கம். தரிசனத்தை முடித்துக்கொண்டு திரும்பிய சாலா பொற்றாமரை குளத்தின் வடக்கு படிக்கட்டில் வந்து அமர்ந்தாள். தனது 2 வயது குழந்தையை மடியில் அமர்த்தி கொண்டாள். குழந்தை சமத்தாக வருகிற போகிற ஜனங்களை பார்த்தவாறும் தன் தாயின் கையை கெட்டியாக பிடித்தவாறும் அமர்ந்திருந்தது. சாமி சன்னதியின் வெளிப்பிரகாரத்தில் இருந்த விற்பனை கடையிலிருந்து லட்டு பிரசாதத்தை விலைக்கு வாங்கி கொண்டு திரும்பிய அவளுடைய கணவன் குமரப்பனும் அவள் அருகே வந்து அமர்ந்து கொண்டான். அமர்ந்தவன் மெல்ல கேட்டான், சொக்கநாதர் சன்னதியில் 1/2 மணி நேரத்துக்கு மேலாக அமர்ந்து பிரார்த்தனை செய்தாயே, என்ன வேண்டிக் கொண்டாய்? புன்னகைத்த அவள் மெல்லிய குரலில் பதில் சொன்னாள், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்கள்தான் எனக்கு கணவராக வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். ஏ, இந்த ஒரு ஜென்மம் பத்தாதா? அடுத்த பிறவி எதற்கு? இல்லை, உங்களோடு திகிட்டு வரைக்கும் வாழ வேண்டும். அதற்கு எத்தனை பிறவிகள் வேண்டுமோ எனக்கு தெரியவில்லை. ஓகே, நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டீர்கள்? நான் அம்பாளிடம் வேண்டிக் கொண்டேன். அதான், என்ன வேண்டிக் கொண்டீர்கள்? எத்தனை பிறவி என்றாலும் என் அம்மாதான் எனக்கு மீண்டும் மீண்டும் அம்மாவாக வந்து அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். என்ன ஒரு அம்மா பாசம்! ஏன் இதுவரை பட்டது போதாதா? என் அம்மாவால் தான் உன்னுடைய அபரிமிதமான அன்பு எனக்கு புலப்பட்டது. உன்னுடைய அன்பால் தான் நீ என்னை கட்டி போட்டு வைத்திருக்கிறாய். உங்கள் தாயாருக்கு ஊரில் என்ன பெயர் தெரியுமா? தெரியும். அலர்வாய் அலமேலாட்சி. பெண்ணிற்கு நாவடுக்க வேண்டும், அது இல்லாததான் அவர்கள் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன விடுங்க, உங்கள் தாய பிள்ளைகள் யாரிடமாவது அவர்களுக்கு சுமூகமான உறவு இருக்கிறதா? ஆண் பெண் என்ற பேதம் எதற்கு எல்லாருக்குமே நாவடக்க வேண்டும்? என் தாயாரிடம் அது இல்லை. முன்கோபம் மிக்கவர்கள் கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசிவிடுவார்கள். அத்தனை பிரச்சனைக்கும் அதுதான் காரணம். கோபத்தோடு எழுகின்றவன் நஷ்டத்தோடு உட்காருவான் என்பார்கள். அந்த கோபத்தால் என் தாயார் இழந்தது அதிகம். இத்தனை வயதாகியும் அவர்கள் ஏன் இன்னும் அதை உணரவில்லை? அது அவர்களுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்வது இயலாத காரியம். பாகக்காய் தான். என்ன சர்க்கரை போட்டு சமைத்தாலும் அதன் கசப்பு நீங்காது. பாகக்காயில் கசப்பும் உண்டு, அதோட அற்புதமான மருத்துவ தன்மையும் உண்டு. பலருக்கும் அதன் கசப்பு மட்டுமே கண்ணில் படும். மருத்துவ குணத்தை அறிந்தவர்கள் வெகு சிலரே. உங்கள் அம்மாவிடம் உள்ள அந்த மருத்துவ குணம் என்னவென்று சொல்லுங்களே. நேரம் வரும்போது நீனே தெரிந்து கொள்வாய் என்று சொன்னவன் எழுந்துவிட்டான். அவர்கள் பேச்சு அத்துடன் தடைப்பட்டது. அதே நேரம் சாலாவின் மாமியார் அலமேலாட்சி அவர்கள் தன் இளைய சகோதரன் சாத்தாப்புடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சு கட்டின மாதிரி உடம்பு, சோறு வடிக்கிற குண்டா மாதிரி முகம், தோல் மட்டும்தான் கொஞ்சம் சிவப்பு. இவ்வளோ போய் தலையில தூக்கி வச்சுக்கொண்டு ஆடுறானே, இவனுக்கு நடிகை நயன்தாரா மாதிரி ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் என்று ஆச்சி தன் மருமகள் புராணத்தை பாட ஆரம்பித்து விட்டார்கள். ஆச்சி திரைப்படங்கள், சின்னத்திரை தொடர்கள் என்று நிறையவே பார்த்து கரை கண்டவர்கள். வார்த்தையெல்லாம் உதாரணங்களுடன் வசனங்களாகவே வரும். என்ன ஆயிருக்கு நீங்களே சொல்லுங்கள் என்று தம்பி குறுக்கிட்டவுடன் ஆச்சி தொடர்ந்து சொன்னார்கள். நாகப்பட்டனை அடித்த சுனாமி எங்கள் வீட்டுக்குள்ளே அடிச்சிருக்கோம். அப்படியே என்னை கொண்டு போயிருக்கும். உன்னோட பேச நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க ஆச்சி. 1000 இருந்தாலும் அவள் உங்கள் வீட்டுக்கு வாழ வந்திருக்கும் பெண், விலைக்கீட்டி வைக்க வந்தவள். நல்ல வார்த்தைகளாக சொல்லுங்க ஆச்சி. வங்கியிலிருந்து பிஎஃப், கிராஜுவிட்டி, காப்பீட்டு பணம், ஊழியர்கள் சங்க உதவி பணம் என்று நிறைய பணம் கிடைத்தது. அதோடு செட்டியாரை வைகுண்டத்திற்கு அனுப்பிய லாரி கம்பெனிக்காரர்களும் நீதிமன்ற உத்தரவின்படி நிறைய பணம் கொடுத்தார்கள். வந்த பணத்தை எல்லாம் ஆட்சியின் அப்பச்சியும் மாமனருமாக பேசி பத்திரப்படுத்தி வைத்தார்கள். ஆட்சியின் மாத வருமானத்திற்கும் வழி பண்ணி வைத்தார்கள். முதல் 2 வருடம் தன் தாய் வீட்டில் இருந்த ஆட்சி பிறகு செஞ்சியில் இருந்த தங்கள் வீட்டிற்கே வந்து விட்டார்கள். ஆட்சியின் ஆள் மனதில் ஒரு கோபம் உண்டு. விதி ஆட்சியை இள வயதிலே இப்படி விதவையாக்கிவிட்டதே என்ற கோபம் அது. ஆட்சியின் வயதை ஒத்த பெண்கள் ஜிகு ஜிகு என்ற பட்டில் போகும்போது, வைரத்தலை மின்ன சிரிக்கும் போது ஆட்சியின் மனம் அடித்து போட்டது போல வலியால் துவடும். போக போக அது உளவியல் ரீதியாக ஆட்சியின் மனதை செயலை மிகவும் மாற்றிவிட்டது. அவர்களுடைய நல்ல குணமெல்லாம் மங்கி போய் எரிந்துவிடும் தன்மையை மேலோங்கி நின்றது. யாருடனும் ஒட்ட முடியாமல் போய்விட்டது. பலர் அவர் வீட்டின் பெண் கொடுக்க தயங்கிய போது அதற்கு இடமில்லாமல் குமரனை தன்னுடன் பொறியியல் கல்லூரியில் படித்த சாலாவையை திருமணம் செய்து கொண்டு விட்டான்.
நிறைய வாங்கி தன் மகனை திருமணத்தை தடப்புடலாக செய்ய வேண்டும் என ஆட்சியின் ஆசை நிறைவேறாமல் போய்விட்டது. அதில் ஆட்சிக்கு மிகுந்த வருத்தம். சாலா வீட்டு வரதட்சணை வேண்டாம் என்று இவன் சொல்லிவிட்டான். வலுக்கட்டாயமால் அவர் கொடுத்த 5 லட்சம் ரூபாயை கூட சாலா பேர்லே வைப்பு நிதியாக போட சொல்லிவிட்டான். அதே நேரத்தில் தன் தாயார் நஷ்டப்படக்கூடாது என்று தன் திருமணத்தால் கிடைக்கக்கூடிய ஆதாய வரவு என்ன இருக்கும் என்பதை தன் சிறிய தந்தையாரிடம் விசாரித்து தெரிந்து கொண்டு தன் தாயாரின் கையில் 3 லட்சம் ரூபாய் ரொக்கத்தையும் கொடுத்து விட்டான். அதோடு திருமணம் நடந்தபோது செலவுகளுக்கு தன்னுடைய வங்கி டெபிட் கார்டை கையில் கொடுத்து வேணும் என்கிற பணத்தை எடுத்துக்கொள்ளவும் சொல்லிவிட்டான். தன் மகன் படிப்பு முடித்து பூனேவில் மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை சேர்ந்தபோது என் மகனுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது, நான் வடித்து போடுகிறேன் என்று சொல்லி ஆட்சி அவர்களும் உடன் வந்து விட்டார்கள். பூனேவில் சிவாஜி நகரில் வீடு. தனாஜிவாடி பகுதியில் அவன் வேலை பார்க்கும் அலுவலகம் இருந்தது. மொழி பிரச்சனையால் ஆட்சி எங்கும் செல்லாமல் வீட்டுக்குள்ளே இருப்பார்கள். வார விடுமுறை நாட்களை மகன் கூட்டிக் கொண்டு போனால்தான் உண்டு. குன்யா முரளிதர் கோவில், ஓம் கரேஸ்வரர் கோவில் என்று துவங்கி பூனேவில் அத்தனை கோயில்களையும், கேட்கர் அருங்காட்சியம், பாலர், கந்தர்வ அரங்கு, சனிவார்வாடா அரண்மனை, சரஸ் பூங்கா, பேஷ்வா பூங்கா என்று அத்தனை சுற்றுலாத்தலங்களையும் ஒன்றுவிடாமல் பார்த்துவிட்டார்கள். குமரனுக்கு திருமணம் நிச்சயமானவுடன் ஆட்சி அவர்களை பூனே வாழ்வு முடிவிற்கு வந்துவிட்டது. சாலா பெங்களூரில் வேலை பார்த்ததால் குமரனும் பெங்களூருக்கு வேலையை மாற்றிக்கொண்டு வந்துவிட்டான். அவனுடைய திருமணத்துக்கு பிறகு ஆட்சி அவர்களுடன் பெங்களூருக்கு வந்து இருந்தார்கள். அவனுக்கு அவுட்டர் ரிங் ரோட்டில் அலுவலகம், அவளுக்கு ஒயிட்ஃபீல்ட் ரோட்டில் அலுவலகம், மாதபுர ஏரியாவில் வீடு. சாலா மாறிது ஜென்கார் வைத்திருந்தால் பெங்களூரில் எல்லா இடங்களும் அத்துப்படி. அதோடு நன்றாக கார் ஓட்டுவாள். தன் கணவனை காலையில் அவளுடைய அலுவலகத்தில் இறக்கி விடுவதோடு மாலையில் வீட்டிற்கு திரும்ப அழைத்து வருவதையும் அவள்தான் செய்வாள். ஆட்சிக்கு தன் மருமகள் கார் ஓட்டுவதே முதலில் எரிச்சலை தந்தது. பெண்ணாக இல்லாமல் ஆண்களைப் போல எல்லா வேலையும் செய்கிறாளே என்ற 10ஆம் பசலி எண்களால் தொடர்ந்து பல எரிச்சல்கள், பிரச்சனைகள், சச்சரவுகள், மனத்தாங்கல்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் காரைக்குடி பெரிய வீட்டுக்கே திரும்பி வந்து விட்டார்கள். பிறகு நடந்ததெல்லாம் கதைக்கு முக்கியமுள்ள. குமரன் தனது 5வது திருமண நாளை தன் மனைவி மகளுடன் பெங்களூர் தாஜ் ரெசிடென்சி ஹோட்டலில் கொண்டாடி கொண்டிருந்த போது ஊரிலிருந்து தகவல் வந்தது. அவனுடைய தாயார் குளியலில் வழுக்கி விழுந்து விட்டார்களாம். துவைக்கிற கல்லில் தலை அடிப்பட்டதால் பின்மண்டையில் பலமான அடியாம். உடனே புறப்பட்டு போனான். காரைக்குடியில் இருந்த தனியார் மருத்துவமனைக்காரர்கள் முதல் உதவி செய்து ஆட்சியின் மயக்கத்தை போக்கி உயிர் பிழைக்க வைத்திருந்தார்கள். உதவிக்கு வளவில் இருந்த மற்ற பங்குதாரர்களும் இருந்தார்கள். தலையின் பின்பகுதியில் இரத்தம் கசிவது நின்றுவிட்டாலும் மதுரை அல்லது திருச்சிக்கு சென்று மேற் சிகிச்சை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். குமரன் திருச்சியில் வைத்து சிகிச்சை செய்தான். ஒன்றும் பலனளிக்கவில்லை. ஆட்சி அவர்கள் திருச்சி வந்த 4ஆம் நாள் காலையில் சிவபதவி அடைந்து விட்டார்கள். ஆனால் இதற்கு முன்பு தன் மகனின் கைகளை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கலங்கிய கண்களுடன் தன் கடைசி விருப்பத்தை சொல்லிவிட்டுதான் இறந்து போனார்கள். அதுதான் குமரனை மட்டுமல்ல, சாலாவை அதிர வைப்பதாக இருந்தது. ஆட்சியின் முழு உணர்வும் அதில் வெளிப்பட்டது. அப்பச்சி, நான் பிழைக்க மாட்டேன். ஏன் உள்மனது சொல்கிறது, பணத்தை வீணாக செலவழித்து உன் அம்மாவை காப்பாற்ற முயற்சிக்காத. ஆட்சியின் காலம் முடியப் போகிறது. உன் அம்மா வாழ்ந்த வாழ்க்கை போதும். இளம் வயதில் உன் ஆட்சி விதவையாகி ஒரு குழந்தையுடன் வாழ்வதுதான் உலகத்திலே மிக கஷ்டமான வாழ்க்கை. உன் அம்மா பட்ட கஷ்டங்கள் போதும். இளம் விதவை இந்த சமூகத்தின் கோர பிடியிலிருந்து தன்னையும் காத்துக்கொண்டு தன் பிள்ளையும் ஆளாக்குவது என்பது சவாலான செயல். ஒரு போராளியின் மனநிலை இருந்தால் மட்டுமே அதை வெற்றிகரமாக செய்ய முடியும். உன் அம்மா அப்படித்தான் அதை செய்தாள். இறைவன் உன் ஆட்சிக்கு துணையாக இருந்தால், நான் சேர்த்து வைத்திருக்கும் பணம், எனது நகைகள், என் அப்பச்சி சிக்கால தெருவில் எனக்கு கொடுத்த இடம் எல்லாவற்றையும் சேர்த்தா இன்றைய மதிப்பில் அது 1 கோடி தேரும். அந்த பணம் இன்று இளம் வயதில் விதவையாகி குழந்தையுடன் இருக்கும் தாய்மார்களுக்கு உதவுவாக இருக்க வேண்டும். அதை நீ செய்வாயா? நான் சொன்னால் செய்வாய் என்று தெரியும். இருந்தாலும் எனக்கு வாக்கு கொடு. அப்போதான் உன் அம்மா மன நிம்மதியோடு போய் சேர்வேன். கலங்கிய கண்களோடு நிச்சயம் செய்வதாக குமரன் தன் தாய்க்கு வாக்கு கொடுத்தான். பிறகு அதை செயல்படுத்தவும் செய்தான். தன் கணவன் சொன்ன பாகக்காயின் மருத்துவ குணம் சாலாவிற்கு அப்போதுதான் புரிந்தது. எல்லா மனிதர்களுமே நல்லது கெட்டது என்னும் 2 குணங்களையும் உடையவர்கள்தான். நல்ல குணம் அற்புதமாக வெளிப்படும் போதுதான் மனிதன் தெய்வமாகி விடுகிறான். சாலாவிற்கு கவியரசரின் வைர வரிகள் அவ்வப்போது நினைவிற்கு வந்ததோடு அவளுடைய மாமியாரின் முகத்தையும் அவள் கண்முன் நிறுத்தத் தொடங்கின.
மாமியாரின் மறுபக்கத்தை சாலாவும் உணர்ந்தாள். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உறுதியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம். துணிந்துவிட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். குணம் குணம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அலமேல் ஆட்சி அவர்கள் தெய்வத்திரு மட்டுமல்ல, தெய்வமாகவும் ஆகிவிட்டார்கள். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.